சூர்யா உயிருக்கு எந்தவித ஆபத்தும் வரவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு தெரிவிச்சிருங்க. நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி சூர்யா போதையில் தான் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. இப்போது எங்கே நந்தினி போகிற, என்ன நீங்கள் தான் வீட்டு விட்டு போக சொல்லிட்டீங்களே, அதனால தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏதோ போதையில் பேசியிருப்பேன், அதெல்லாம் மனசில் வச்சுக்குவியா, வீட்டுக்கு வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாருங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் நினச்சா இருக்கிறதுக்கும் நினச்ச உடனே நான் போகிறதுக்கும் நான் என்ன பொம்மையா, என்னை ஏன் சார் இப்படி பண்ணி கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கேட்டுருவாங்க. கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு பண்ணி கேட்ட உடனே நம்ம சூர்யாவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுங்க. சரி போ 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 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமுச்சு விட்டுருவாரு. ஸோ இப்போ மொட்டை மாடிக்கு போயிட்டு பாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் கையை குத்தி கிழிச்சு பாருங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா மாதவி தான். தாலியை கழட்டி கொடுத்துட்டு போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு பணக்கார பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தால் நம்மளை வாழ விட மாட்டா, நம்மளை வந்து அம்மா வீட்டில் இருக்கிறத வந்து விரும்ப மாட்டா, நம்மளை வந்து மாமியார் வீட்டுக்கு தள்ளுருவாங்க. அதனால் இந்த நந்தினியே இங்கே இருக்கணும், அவளுக்கு ஒரு கட்டாயம் கொடுக்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா தாலியை கழட்ட சொல்லுவாங்க. ஸோ தாலியை கழட்டுறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம நந்தினியும் வந்து பிடிச்சிட்டு இருப்பாங்க. தாலி மேலே கையை வச்சா பெரிய பிரச்சனையே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா அந்த இடத்துல சவுண்டை விட்டுட்டு வந்து உள்ளே கூப்பிடுவார். ஆனால் இங்கே நடந்ததே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. இப்போ பாட்டில் எடுத்து கையை கிழிச்சுக்கிட்ட சூர்யா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பாட்டில் எடுத்து கையை கிழிச்சிக்கிறது மட்டும் இல்லைங்க, கிழிக்கும் போதே பார்த்தீங்கன்னா நந்தினி நீ போ 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 அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே இருப்பார். அது ஏன் சொல்கிறாருன்னா, நான் கையை கிழிச்சிக்கிட்டேன், கண்டிப்பாக நீங்கள் இருந்து தான் ஆகணும் சொல்கிறதுக்காக தான் அப்படி சொல்லுவார். ஸோ இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ நம்ம சூர்யாவே ஒரு வார்த்தையை விட்டுட்டான், இதுக்கப்புறம் நம்ம என்னக்கு நம்ம இந்த வீட்டில் ராணி மாதிரி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருப்பாங்க சுந்தரவல்லி அம்மா. ஆனால் சூர்யா சார் அதுக்கு சுத்தமாக இடம் கொடுக்காம, நான் போதியில் பேசியிருப்பேன், வீட்டுக்குள்ளே போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு பாட்டில் எடுத்து கிழிச்சிக்கினாரு. இதுலேருந்தே தெரியும் அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமாக சூர்யா சார் நந்தினி மேலே வச்சிருந்த பாசத்தை, நந்தினி மட்டும் சும்மா வாங்க அவங்கக்கிட்ட வந்து பேசிட்டு லாஸ்ட்டாக கிளம்பும் போது ஆசீர்வாதம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் இந்த வீட்டில் ஒரு நாள் கூட நான் சேஃபாக ஃபீல் பண்ணாமல் இருந்ததே கிடையாது, அவ்வளோ சேஃப்டி கொடுத்தீங்க எனக்கு, நன்றி அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ இப்போ சூர்யாவை பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. சூர்யாவோட ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோன்னே நிறைய பிளட் லாஸ் ஆகிருக்கு, கண்டிப்பாக அவருக்கு பிளட் ஏற்றியே ஆகணும், அது வரைக்கும் நான் எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ சுந்தரவல்லி அம்மா டேரெக்டாக வந்து போதுமா சந்தோஷமாக உனக்கு இதெல்லாம் நடக்கணும் தான் நீ ஆசைப்பட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. போக வேண்டியவ அப்போவே போக வேண்டியது தான், எதுக்கு நீ நைட்டுலேருந்து காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நைட் உன்னை போக சொன்னால, நான் அங்கே தான் இருந்தேன், ரூம்லேருந்து ஒட்டு கேட்டு தான் இருந்தேன், அப்போயே ரூமை விட்டு வெளியே போக வேண்டியது தானே வீட்டை விட்டு, அது வரைக்கும் நைட் வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லாத போல அதெல்லாம் பேசுவாங்க. ஸோ இப்போது நம்ம அருணாச்சல ஐயா சுந்தரவல்லி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாத, ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு காரணமும் நீ தான், உடனே ஒரு பொண்ணு மேலே குத்தம் சொல்கிறே, ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு ஒரு பொண்ணு மேலே குத்தம் சொல்கிறே, இதெல்லாம் நல்லதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா ரேணுகா புள்ளப்பூச்சி வந்து அப்படியே வந்து அர்ச்சனா கையில் சொல்லிடுறாங்க. அர்ச்சனாவும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்துடுறாங்க. ஸோ இப்போது அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் எல்லாத்துக்கும் காரணம் வந்து இவ தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரவல்லி அம்மா அர்ச்சனா கையில் பேசிகிட்டு இருப்பாங்க. சுந்தரவல்லிக்கு ஒரே ஒரு முடிவு தான், அர்ச்சனாவை நந்தினி இடத்துல வச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு ஒருபோதும் வந்து நம்ம சூர்யா சார் பிடியே கொடுக்க மாட்டாருங்க. ஏன்னா சூர்யா சாருக்கு சுத்தமாகவே பிடிக்காது இந்த அர்ச்சனாவை. எப்போ வீட்டுக்கு வந்தாலும் சரி என்னை பார்க்கறதுக்காக வராத, எப்போ வந்து அவன் நேரில் வந்தாலும் சரி இனி எல்லாம் ஒரு பொண்ணாக கூட நான் கன்சிடர் பண்ணுறதில்லன்னு சொல்லிட்டு இருப்பாரா. இப்போ சூர்யா சார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் கண் முழிச்சிடுறாரு. உடனே நந்தினியை தான் எங்கன்னு கேட்குறாங்க. நந்தினி நான் போக சொன்னா நீ போயிடுவியா, அவ்வளோதானே என் மேலே வச்சுட்டு இருக்க நம்பிக்கை அப்படின்னு பார்த்தோன்னா சூர்யா சார் அந்த இடத்துல கண் கலங்குறாருங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற ஒத்துமையை பார்த்து நம்ம அருணாச்சல ஐயாவுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. ஏன்னா அருணாச்சல ஐயா நிறைய டைம் கேட்டிருப்பாங்க, நந்தினி வேணாமா நீ வீட்லேயே இரு, நீ இருக்கிறதுனால தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, தயவு செஞ்சு போயிடாத அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருப்பார். அதையும் மீறி போகிறேன்னு ஆசைப்பட்டு ரொம்ப அடம் பிடிச்சி போவாங்க. பட் சூர்யா சார் அதை தடுத்து நிறுத்துறதுக்காக அவர் கையவே பார்த்தீங்கன்னா அவர் கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கீழே விழுந்துருவாருங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு வகையில் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா தான். அர்ச்சனா கொடுத்த பிரச்சனையில் தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோவும் நடந்துட்டு இருக்குது. இதுக்கு ஒரு வகையில் முக்கியமான காரணம் இந்த வீட்டில் இருக்கிற ரேணுகா. ரேணுகா மட்டும் இந்த வீட்டில் நடக்குது அர்ச்சனாவுக்கு சொல்லாமல் இருந்தா அர்ச்சனாவோட பிளான் பார்த்தீங்கன்னா நிறைய சக்ஸஸ் ஆகாது. இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க ரெண்டு பேர் தான். இப்போது சூர்யாவை திருத்தி கொடுக்குறேன்னு சொன்னியம்மா, திருத்தி கொடுக்காம போகிறதுக்கு பார்த்தியே நான் என்ன பண்ணியிருப்பேன், சூர்யா மறுபடியும் குடிபோதையிலேருந்து திருத்தி கொடுத்துட்டு தாம்மா நீ இந்த இடத்த விட்டே போகணும், இப்போதைக்கு அவன் உடம்பை நீ தான் பார்த்துக்கணும், இந்த வீட்டில் இருக்கிற யாருமே அவனை கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல ஐயா நம்ம நந்தினி கையை பிடிச்சிக்கிட்டு டேரெக்டாக கெஞ்சற மாதிரி பேசிடுவார். இதுக்கப்புறம் தான் பயங்கரமான ட்விஸ்டிங்கே இருக்குது. ஸோ நந்தினி போகிறேன்னு சொல்லிட்டு போகலையே, அதுக்கு காரணம் அவள் ஏதோ ஒரு பிளானோட தான் நின்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரவல்லி அம்மா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறாங்க. ஏன்னா போக வேண்டியவளாக இருக்குவ, நைட்டே என் பையன் போக சொல்லிட்டான் போதில்லை, நீ அப்பயே போயிருக்கணும்ல, இதுக்கு வரைக்கும் வெடிகால வரைக்கும் வெயிட் பண்ணி ஏன் இப்படி எங்கள் உயிரை வாங்குற அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரவல்லி அம்மா அந்த இடத்துல கூட நந்தினியை திட்டிகிட்டே இருப்பாங்க. பட் என்ன இருந்தாலும் சுந்தரவல்லி அம்மாவை பயங்கரமாக இழுத்து பேச ஆரம்பிச்சிட்டாருங்க நம்ம அருணாச்சல ஐயா இப்போ. ஏன்னா இது எல்லாத்துக்கும் காரணமே இருந்தது நீ தான், ஆனால் நீயே லாஸ்ட்டாக வந்து இவங்க மேலே பழி போடுற
போடுறியே, இதெல்லாம் தப்பா இல்லையா உனக்கு? தப்பா தெரியலையா உனக்கு? அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருப்பாருங்க. நல்ல வேளைம்மா நந்தினி, நீ போக பாத்தியேம்மா! நீ மட்டும் இந்த வீட்ல இல்லன்னா, எனக்கு ஆறுதலே யாரும் இல்ல அப்படின்னு பார்த்தன்னா, கல்யாணம் ஆனா கூட அழுதுட்டு இருப்பாங்க நம்ம நந்தினி கிட்ட வந்து. ஸோ சூர்யா சார் என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒண்ணு சொல்றேன். உனக்கு எப்போ விருப்பம் இருக்கோ, அப்ப வரைக்கும் என்கிட்ட பேசாம கூட இரு. ஆனா எங்க வீட்ல மட்டும் இருந்துரு. நீ இல்லாம என்னால வாழவே முடியாது நந்தினி இப்போ. நான் ஏதோ ஒரு போதையில பேசியிருப்பேன். அதையே சீரியஸா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நந்தினிக்கு இதுக்கு மேல வாய்க்கு திறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லங்க. நந்தினியும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அழுறாங்க. விவேக்கும், விஜயும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வராங்க. சுந்தரவல்லி அம்மா பார்த்து முறைக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டு, "மச்சான் எப்புட்றா இருக்க? ஏன் இப்படி பண்ணிக்கிட்ட? நந்தினி அவரு சொன்னாருன்னா, அண்ணன் சொன்னாருன்னா நீ போயிடுவ இந்த வீட்ட விட்டு. இந்த வீட்ல வாழ்றதுக்காக தானே நீயும் முடிவெடுத்து வந்த" அப்படின்னு சொல்றாங்க. "அக்கா நீங்களுமாக்கா இப்படி பேசுறீங்க? அவர திருத்தி குடுத்துட்டு போயிடணும் அப்படின்ற ஆசையில தான் வந்தேன். ஆனா இங்க நடக்கிறத பார்த்தா, அவரு திருந்துற மாரியும் தெரியல" அப்படின்னு சொல்றாங்க. "ஸோ உனக்காக நான் குடிய விட்றதுக்கு கூட தயார் நந்தினி. ஆனா நீ என் கூடவே இருக்கணும்" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தைய விடுறாரு நம்ம சூர்யா சாரு. ஸோ சூர்யா சாருக்கு உயிருக்கு ஆபத்து இல்லனாலும், ரத்தம் ஏத்தணும்னு சொன்னதுனால ரொம்பவும் பயந்துடுறாங்க சுந்தரவல்லி அம்மா. என்னதான் இருந்தாலும் சுந்தரவல்லி அம்மா தாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். அவர் லவ் பண்ண பொண்ண அவங்க கண்ணு முன்னாடியே எரிச்சு கொன்றுருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ண கல்யாணம் பண்றதுக்காக மேடை வரைக்கும் இட்டுட்டு வந்துருக்காங்க. அந்த பொண்ணு பிடிக்காத பொண்ணு நம்ம சூர்யாவுக்கு. ஸோ அதனால தான் சூர்யா வந்து கட்டாய கல்யாணமா பார்த்தீங்கன்னா, இவங்க கழுத்துல தாலி கட்டுவாங்க நந்தினி கழுத்துல. இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்களா வந்துட்டு நந்தினி பாவம் ஏழை விட்டு பொண்ணுன்றதுனால அவங்கள உயிருக்கு உயிரா நேசிக்கிறாங்க. ஆனா நம்ம சூர்யா சார் ஆனா இவங்க சுத்தமா கண்டுக்கவே மாட்றாங்க. இது எல்லாமே ஒரு நாளைக்கு தீர்ந்துருங்க. அது என்னைக்கு தீரும்னா நந்தினி கர்ப்பமானதுக்கு அப்புறம் தான். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யாவோட பிளானே வந்து கண்டிப்பா ஒரு குழந்தைய பெத்துக்கணும் அப்படின்றது தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா நீ இந்த இடத்த விட்டு போகவே கூடாது. நமக்குன்னு ஒரு வாரிசு வந்தே ஆகணும். அது உன் சம்மதத்தோட தான். நீ என்னைக்கு சொல்றியோ அன்னைக்கு தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டாவே சொல்லிடுவாரு நம்ம நந்தினி கையில. நந்தினியும் பார்த்தீங்கன்னா இத பத்தி யோசிச்சிட்டே இருப்பாங்க. நான் இன்னொரு அம்மா, அக்காலாம் பார்க்கலான்னு நெனச்சிட்டு இருந்தேன். இப்படி ஆயிப்போச்சுன்றாங்க. பட் அவங்களே வந்து என்ன சொல்றாங்கன்னா, "நீ எப்படி நெனச்ச சூர்யா விட்டு பிரியணும்னு சொல்லிட்டு? நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றது தானே எங்களுக்கு சந்தோஷம். நீ எங்க கூட வாழ்றது தான் எங்களுக்கு சந்தோஷம்" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினியோட அப்பா, தங்கச்சி, அம்மா, அத்தை எல்லாருமே பார்த்தீங்கன்னா அத சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ சுந்தரவல்லி அம்மாவுக்கு பயங்கரமான கோவங்க. போறேன்னு சொன்னவ நைட்டே போயிருக்கணும். அவ ஏன் விடிகாலை வரைக்கும் காத்துட்டு இருக்கணும்? இப்ப என் பையனுக்கு தானே கையில ரத்தம் வந்துச்சு. பெரிய பிரச்சனையும் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொலம்பிட்டே இருக்காங்க அந்த விஷயத்த. இப்ப நம்ம நந்தினி என்ன சொல்றாங்கன்னா, "இதுக்கு மேல நான் வந்து இந்த வீட்ல வந்து ஒழுங்கா வந்து வாழப் போறதில்ல. சூர்யா சார திருத்தி குடுத்துட்டு நான் போயிடுறேன்ம்மா. இதுக்கப்புறம் நான் எதுவுமே இந்த வீட்ல வந்து எக்ஸ்ட்ரா வந்து எதுவுமே பண்ண போறதில்ல. நான் உரிமையும் கொண்டாட போறதில்ல சூர்யா சார் மேல. கண்டிப்பா அவர திருத்தி குடுப்பேன். இந்த இடத்த விட்டு போயிடு" அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட்டா சொல்லிடுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த அர்ச்சனா பார்த்தீங்கன்னா, "ஆன்டி என்ன நடக்குது இங்க?" அப்படின்னு கேட்கறாங்க. "நீ பயப்படாதம்மா. நீ தான் எனக்கு வந்து மருமகளா வரப்போற என்னைக்கு இருந்தாலும். கண்டிப்பா இந்த வேலைக்காரிய நான் அடிச்சு தொரத்தப் போறேன்" அப்படின்ற விஷயத்த பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லிடுவாங்க. யாரும் இல்லாத டைம்ல அர்ச்சனா கிட்ட. அர்ச்சனா பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நம்பிக்கை போதும் எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. ஆனா ஆக்டிங் இங்க பயங்கரமா குடுப்பாங்க. என்ன குடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் வந்து புருஷன் பொண்டாட்டியா வாழட்டும். ஏன்னா, எனக்கு கிடைக்காத வாழ்க்கை அவளுக்கு கிடைச்சேன்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன் அப்படின்லாம் ட்ராமா போட்டு போவாங்க. ஆல்ரெடி கோவில்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராமா போட்டுப்பாங்க. சூர்யாவ கரெக்ட் பண்றதுக்காக, இந்த ஆன்ட்டிய கரெக்ட் பண்றதுக்காக. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே வந்து நல்லாவே பேசிட்டு இருக்காங்க. இத பார்த்தா சூர்யாவுக்கு பயங்கர கோவம் வருது. என்னடா இது நம்ம அம்மா போயிட்டு அவகிட்ட பேசிட்டு இருக்காங்களே! ஒருவேளை இவங்க பண்ண சதியில தான் இவ்வளோ பிரச்சனையும் நடக்குமா? அப்படின்னு பார்த்தோன்னா யோசிச்சுட்டு இருப்பாரு. அருணாச்சல ஐயா டைரக்ட்டா சொல்லிடுவாரு. "அர்ச்சனா நீ வந்தியா? சூர்யாவ பார்த்தியா? போய்க்கிட்டே இரும்மா. தேவையில்லாத இந்த வீட்ல எதுவும் பேசிறாத. பெரிய பிரச்சனை ஆயிடும்" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நந்தினி மேல தான் கோவத்துல இருக்காங்க. அவ வேண்டியவ நைட்டே போயிருக்கலாமே! எதுக்காக காலையில வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பா? இப்ப என் பையனுக்கு தானே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டே இருப்பாங்க அத பத்தி. ஆனா நந்தினி ஒருபோதும் பார்த்தீங்கன்னா, சூர்யா சார் ரத்தம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி விட மாட்டாங்க. சூர்யா சார்ன்னு பார்த்தீங்கன்னா, படபடன்னு ஓடி வந்துடுறாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே காதல் இருக்கு. நந்தினி வீட்ட விட்டு போறோம்னா, அவராலயும் தாங்க முடியல. இப்போ சூர்யா சாருக்கு ரத்தம் வரும்னா, இவங்களாலயும் தாங்க முடியல. ஸோ 2 பேருமே நல்லா லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா பிரிஞ்சு போகணும்னு ஆசைப்படுறாங்க. அது ஏன்னு தான் தெரியல. கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்ம நந்தினி கர்ப்பமாகும்போது சூர்யா சந்தோஷப்படுவாரு. அந்த அந்த தாய் குளத்து மூஞ்சில கரிய பூசுவாருன்னு நெனைக்கிறேங்க. ஏன்னா, நான் லவ் பண்ண பொண்ண என் கண்ணு முன்னாடியே இப்படி பிரிச்சது மட்டும் இல்லாம, ஒரு கெட்ட பொண்ண என் கழுத்துல தாலி கட்டுற அதாவது நான் தாலி கட்டுற மாரி ஒரு சிச்சுவேஷன கிரியேட் பண்ணி குடுத்தீங்களே! அப்படின்ற கோவம் தான் பயங்கரமா இருக்கு சூர்யாவுக்கு. ஆனா, சூர்யா மாரி ஒரு தங்கமான சார நம்ம இதுவரைக்கும் பார்த்துக்கவே மாட்டோம். ஏன்னா, இத்தன நாள் நந்தினி கூட இருந்தோம். அவங்க பர்மிஷன் இல்லாம இதுவரைக்கும் ஒரு சுண்டு விரல் கூட பட்டதில்ல. அத அவரும் சொல்லி காமிச்சிருப்பாரு. அதே மாரி அதுக்காக நன்றியும் சொல்லியிருப்பாங்க நம்ம நந்தினி போம்போது. இப்ப 2 பேருமே பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்துடுறாங்க. 2 பேரும் நல்லபடியா வாழணும் அப்படின்னு நெனைக்கிறவங்க கமெண்ட்
செக்ஷனில் தெரிவிங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல ஐயா, உன் பொறுப்புமா இதுக்கு மேலே அவனை ரெக்கவர் பண்ணி கூட்டிகிட்டு வந்து குடியிலேருந்து தடுத்து நிறுத்துறதுலேருந்து எல்லாமே நீ தான் பார்த்துக்கணும். உன்னை நம்பி தாம்மா நான் இந்த வீட்டில் தைரியமாகவே இருக்கேன், என் பையனை நான் மறுபடியும் பார்ப்பேன்னு சொல்லிட்டுன்றாங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அடுத்த வீடியோட சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.